முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு. மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும் உரித்தான தனி உடைமை அல்ல, அது எல்லா இனத்தாருக்கும் உரிய பொது உடைமை என்பது இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக உணர்த்தப்படுகிறது. பேதுரு அறிவித்த உண்மை, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரை அவருக்கு ஏற்புடையவர். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் மீட்படைய முடியாது. திருச்சபையில் இருந்தால் மட்டும் போதாது, அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் அன்பை வலியுறுத்துகின்றார். இயேசு நம்மை அன்பு செய்தது போன்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற போது இறைவன் நமக்கு எத்தகைய கைமாறு தருவார் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்த இடத்தில் தூய அகஸ்தினார் உண்மையான அன்பு என்பதற்கு கூறுகின்ற விளக்கத்தினை நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்தி பார்ப்போம். அன்புக்கு கைகள் உண்டு, அவை அவல நிலையில் இருப்போருக்கு உதவிட விரைவதாக இருக்கும். அன்புக்கு கண்கள் உண்டு, அவை அல்லல் படுவோர் மீது பரிவு கொள்வதாய் இருக்கும். அன்புக்கு காதுகள் உண்டு, அவை அண்டி வருவோரின் குறைகள் கேட்பதாய் இருக்கும். அன்பிற்கு இதயம் உண்டு, அது அயல்வருக்கும் அடுத்திருப்பவருக்கும் துடிப்பதாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆம், உண்மையான அன்பு என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல். ஆகவே இயேசுவின் வழியில் நடக்கும் நாம் அவரை போன்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம், எல்லோருக்கும் இரங்குவோம், அதன் வழியாக இறைவனின் அன்பு மக்களாய் வாழ்வோம். ஏற்பாடு ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது தனது 60வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மரிய ஜோதி தனது 49வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி நன்றி செலுத்துகிற எம் அருள் ஆகியோருக்காக ஜெபிப்போம். இவ்விருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை ஆண்டவன் தர வேண்டும் என்று நம் அவர்களுக்காக ஜெபித்து பலியிப்பு கொடுப்போம். தங்கள் திருமண ஆண்டின் 10வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவன் நன்றி செலுத்த விஜயன் சௌலியா குடும்பத்தில் நன்றி பலியிப்பு கொடுக்கிறார்கள்.
இந்த குடும்பத்தையும் திருமண வாழ்வில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஐயனார் அலெக்ஸ் லூர்து நாயகி செலின் அருண் குடும்பத்தினர் நன்றிபலியாகும், இருதயபாபு குடும்பத்தினர் நன்றிபலியாகும், ஆலிஸ் மர்சி குடும்பத்தினர் நன்றிபலியாகும், ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபலியாகும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். அத்தனை குடும்பத்தின் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து படி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது ஷெரின் வெரோனிகா எவாஞ்சலின் பின்சி அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபித்து படி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஸ்டீபன் இறந்த 40ஆம் நாள் தொம்மை குரூஸ் லூர்தம்மாள் அல்போன்ஸ் கமலம் இருதயசாமி மரிய பிரான்சிஸ் யாரும் நினையாத உத்தரிக்க சில ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலை தரும்படியாய் மன்றாடும். அன்பாருடைய இன்று பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க இங்கே குழுமி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற அற்புதமான ஒரே சிந்தனை LOVE. தமிழ்ல இங்கிலீஷ சொன்னா லவ். இதை நம்ம கேட்டு கேட்டு பயங்கரமா, ஆனால் இயேசு மீண்டும் மீண்டும் இன்னைக்கு ரொம்ப அழகா என்ன, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய. கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். தர்மையான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நம்ம பங்கேற்கிறோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? கடவுளை அன்பு செய்கிறேன், ஆனால் என் உடன் இருக்கிற பல பேரை என்னால் அன்பு செய்ய முடியலையே. நாம் இப்போது உண்மையாகவே கடவுளுடைய அன்பை உணர்ந்தவர்கள் நிச்சயமாய் பிறரையும் நம்மால் அன்பு செய்ய முடியும். சில நேரங்களில் பிறரிடம் காணக்கூடிய குறைகளை மட்டுமே, எதிர்பார்ப்புகளை மட்டுமே மையப்படுத்தி அவரை நாம் அன்பு செய்ய மறந்த நேரங்களுக்காக மனவருந்தி இந்த மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் குடிவெறியால் என் குடும்பத்தை குலைத்தேன், கொடுங்கோபத்தால் என் நண்பனை இழந்தேன், தனக்கெட்ட மகளிரை தேடி அலைந்தேன், தகாத வார்த்தையால் தவறி அழைத்தேன், என்னை மன்னிப்பாயா இறைவா? பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். புறங்கூறி பிறர் பெயரை கெடுத்துவிட செய்தேன், பொறாமை கொண்டு நான் வஞ்சகம் செய்தேன், வரவுக்கு மீறிய வீண் செலவு செய்தேன், வாழ துடித்த என் கருவையும் கொன்றேன், என்னை மன்னிப்பாயா இறைவா? உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். ஞாயிறு திலுப்பறி சென்றிட மறந்தேன், ஞாயிறு மறைக்கல்வி கற்பித்த வெறுத்தேன், என் தீய பழக்கத்தினால் படிப்பையும் தொலைத்தேன், என் தாய் தந்தையை மதித்திட மறந்தேன், என்னை மன்னிப்பாயா இறைவா? உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். வாஸ்து ஜோதிட நான் கூறி பார்த்தேன், வார்த்தை மாறாத தெய்வத்தை மறந்தேன், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், என்னை முழுவதும் நான் உமக்கே அர்ப்பணித்தேன், என்னை மன்னிப்பாயா இறைவா? உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மயே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவை திறந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேர்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் எங்கள் செயலில் கடைபிடிக்க செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் ஆள் பார்த்து செயல்படாத கடவுளைப் போல் வாழ முற்படுவதே கடவுளின் குழந்தைகளுக்கு அழகு என்பதை உணர்த்தியவாறு கடவுளுக்கு அஞ்சி நேர்மையாக நடப்போர் யாராக இருந்தாலும் கடவுள் ஏற்புடையவர்கள் என்று கூறி நம்மையும் நேர்மையாக நடத்திட அழைக்கும் திருத்தூதர் பணியிலிருந்து வரும் இவ்வாசகத்துக்கு செவிப்படுப்போம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 26, 34 முதல் 35 மற்றும் 44 முதல் 48. அந்நாட்களில் கொர்நேலேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் அவர்களுடன் தங்கியிருக்குமாறு அவர்களிடம் வேண்டினார்கள்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் யோவான் எழுதியுள்ள இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அன்பே கடவுள், அது கடவுளமிருந்து வருகின்றது. அன்பே வடிவான கடவுள் நம் அன்பின் வெளிப்பாடாக தம் மகனை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக நமக்கு அளித்துள்ளார். நமது பகைவர்களையும் அன்பு செய்வது இயேசுவின் அன்பு. அது நம்மை இயேசுவுக்குள் வாழ வைக்கும் என்பதை தெளிவுற எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தார்கள். அவர்கள் கடவுளை அறிந்தவர்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழும் பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டுள்ள தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அத்தியாயம் 15 இறை திருவசனங்கள் 9-17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையினுடைய கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் என் பெயரால் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். என்னுடைய தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். இரளில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த ஒரு பெண்மணி அந்த காவல் நிலையத்திற்கு ஓடி போகிறார். ஐயா, என் கணவர் 2 நாளா காண ஐயா. சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொண்டாட்டி ஊருக்கு போகிறோம் சொன்னால், ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுற ஆண்கள் இருக்காங்க. பொண்டாட்டி காணாமல் போயிட்டா அதை விட சந்தோஷம் வேற இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஆகவே போய் சொல்கிறா, என் கணவரை காணவில்லை, நீங்கள் தாங்க ஐயா கண்டுபிடிச்சு தரணும். வழக்கமாக கேட்பாங்க, எப்படி இருக்கார் உங்கள் வீட்டுக்கார், எப்படி இருப்பார் சொல்லு அப்படின்னா இப்போ ஃபோட்டோலாம் கொடுப்பாங்களே. அப்போ நான் குழந்த பல ஆண்டுகள் முன்பாக, ஐயா எங்கள் வீட்டுக்கார் அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருப்பார் ஐயா. அப்படியா? வேற அமிதாப் பச்சன் மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருப்பார். அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி சும்மா முடிய வேற லெவலில் வச்சிருப்பார். எஸ்பி பாலசுப்ரமணி பாடுவார் ஐயா. அப்படியா எல்லாம் எழுதினார். வந்தால் எழுதிட்டு, சரிம்மா பார்க்குறோம். இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சா செல்ஃபோன் நம்பர் வச்சு எங்கே இருக்காங்க ட்ரேஸ் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சுல. நான் சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆகவே நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும் ஐயான்னு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு காவலர் அந்த காவலயத்துக்கு வரார். அவர் அந்த அம்மா பார்க்குறா, இந்த அம்மாவை தெரியும். என்னம்மா இங்கே நிற்கிற, எங்கள் வீட்டுக்காருக்கான ஐயா. அப்படியா? அவங்க வீட்டுக்காரர் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊரில் இப்போ மதுரவாயெல்லாம் தெரியாதா சில பேருக்கு. அது மாதிரி அவர் பேப்பர் வாங்கி பார்க்குறார். பார்த்தா என்ன சொன்னாங்க, அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளையா, அப்புறம் அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா வெயிட்டா, ரஜினிகாந்த் மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுவார். ஏமா என்னம்மா இது கொடுத்துருக்க, உங்கள் வீட்டுக்காரன் கருப்பா குட்டையா பரட்ட தலையா பார்க்கவே சகிக்க முடியாத மாதிரி இருப்பார். நீ என்ன இப்படி எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு தெரியும், நான் எதிர்பார்க்குற மாதிரி வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சி கொடுங்க, கண்டுபிடிச்சி கொடுத்தா கூட இல்லைன்னு போயா அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா அந்த போலீஸ்காரனை திட்டிச்சான். சிஸ்டருக்கெலாம் புரியல, சிரிக்கவே இல்லை. அவங்க ஹேண்ட் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பாவம் தெரியாதுல்ல. வழக்கமாக இந்த அன்பு பாருங்களேன், எப்படி இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு அன்பு சாதாரணமாக பேசுகிறேன். இல்லாத ஒன்றை இருப்பதாக கனவு காண்கிறது. இப்போ நான் சொன்னது தான். வீட்டுக்காரர் அப்படி தான் இருக்கார். அவர் அழகாக இருந்தா, அசிங்கமாக இருந்தா, குட்டையாக இருந்தா, கட்டையாக இருந்தா, வெயிட்டாக இருந்தா, வெள்ளையாக இருந்தா, மெலிஞ்சு இருந்தா, வீட்டுக்காரர் தான். அதே மாதிரி மனைவியும் தான். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கனவு காண்கிறார்.
அன்பு. நிபந்தனைகளை விதித்து நிம்மதியை தொலைக்கிறது. குறைகளை மட்டும் பெரிதுபடுத்தி மகிழ்ச்சியை தொலைக்கிறது. இதான் சொல்றாங்க இன்னைக்கு மனித அன்பு. நான் ஒழுங்கா எங்க வீட்டு அப்பவே சொன்னாங்க, இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பா இருக்காரு, கொஞ்சம் பார்த்து படிச்சிருந்தா கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு எலும்பும் தோளமா இருந்துச்சுங்க, இப்பதான் குண்டாயிடுச்சு, கல்யாணம் பண்ண பேர் குண்டாயிடுச்சு, பார்க்கவே முடியல. சரி எங்க அப்பா சொன்ன சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் நேரம் பாருங்களேன், நமக்கு கடவுள் சில நேரத்தில் கொடுக்குற இந்த திருமண உறவோ நண்பர்களோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்புகளை அதிகமாகவே வளர்த்து கொண்டு, அதனால தான் நான் சொன்ன மாதிரி நிறைய நேரங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கொண்டு இருப்பது போல கனவு கண்டு வாழ்வை இன்னைக்கு நிறைய பேர் தொலைத்து போகிற ஒரு மனித அன்பை தான் இன்னைக்கு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மாற்று சிந்தனையாக இன்னைக்கு வசனம் 3 வாசகம் சொல்லுது, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? நிபந்தனை அற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, இருப்பது போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டேங்களாம் கடவுள் நம்மள. அப்படி அதான் சொல்ற, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை நண்பர்கள் என்றேன், நான் உங்களை பணியாளர் என்று சொல்லவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் இயேசு இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு அன்பை பற்றி பகிர்வதை நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். இந்த நாளில் ஒரு 3 சிந்தனை மட்டும் சொல்லி இந்த மறையை முடிக்க ஆசைக்கிறேன். நான் சொன்ன நமது அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல்ல கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிற, இறைவனுடைய அன்பு எல்லையற்றது அப்படின்னு சிந்திக்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்தை நாம் தப்பா சொன்னச்சுக்காருங்க. இன்னைக்கு புறையூடி கிடப்பது ஜாதி, இனம், பணம், படிப்பு. இப்போ நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிள்ளை பார்க்கனா எங்க ஊருக்காரா, எங்க ஜாதிக்காரனா, நல்லா பணம் இருக்கா, வசதி இருக்கா, படிப்பு இருக்கா, இது கண்டிப்பா கேட்கிறான். பாருங்களேன், இன்னைக்கு சில நேரங்கள் லவ் பண்ணும்போது கூட பார்த்துக்கிறாங்க, நிறைய பேர் எங்கள் ஊருக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணணும், எங்கள் பசங்களை தான் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லைக்குள் வரையறைக்குள்ளே இன்னைக்கு ஒரு வட்டத்தை போட்டு அன்பு இன்னைக்கு சுருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு படிப்பு படித்த மாப்பிள்ளை தான் பார்ப்பேன், படித்த பொண்ணை தான் ஆகணும். நான் இவ்வளோ படிச்சுங்க, அந்த படிக்கவே இல்லை, அவனை போய் கல்யாணம் பண்ணி தரேன். பணம், வசதி, என்ன ஒன்றுமே இல்லையா, சொந்த வீடு கூட இல்லையா, வசதி வாய்ப்பே இல்லையா, அங்கே போய் எப்படிங்க உங்கள் பொண்ணை கொடுத்தீங்க நீங்கள் அப்படி என்று இன்னைக்கு நான் இப்போ கேட்பாங்க, எவ்வளோ வசதி, எவ்வளோ சவரம் போடுவீங்க, 100 சவரம் போடுவீங்களா, கார் வாங்கி தருவீங்களா, சொந்த வீடு இருக்கா, அப்படி எல்லாம் இன்னைக்கு பணத்தை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஊருக்காரங்க, நாங்கள் அந்த ஊருக்காரங்க, அல்லது இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க என்றெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்பை நான் நினைக்கிறேன் ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு ஒரு எல்லை ஒரு பவுண்டரி, இங்கிலீஷ் பவுண்டரி சொல்கிறான், அந்த பவுண்டரிக்குள்ளே போட்டு இன்னைக்கு நம்ம அடைத்து விடுகிறோம். காதல் கூட இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல. காதலுக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கண்ணு இருக்கு, பார்த்து தான் லவ் பண்ண சொல்கிறேன். பாருடி, நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி, வசதியான உள்ள பையனா பார்த்து, நம்ம ஊருக்கான பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு கூட இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் இன்னைக்கு முதல் வாசம் மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவருடைய அன்பு எப்படி என்றால் எல்லையற்ற அன்பு. இங்க நான் பேதுரை கூட சொல்ற, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆனால் பேதுருவே இங்கே ஆள் பார்க்கிறார். என்ன, கொர்நேலி என்பது பிற இனத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நீ வாசி என்றால் அவங்களுக்குலாம் ஒன்றும் கடவுளுடைய அருள் கிடையாது. பிற யூதர்களுடைய எண்ணம் இப்படிதான், யூத கிறிஸ்துவ நினைச்சாங்க, நமக்கு மட்டும்தான், இப்போ நீ கிறிஸ்துவ நினைக்கிறீங்களா, நமக்கு மட்டும்தான் மீட்பு, அந்த பெந்தகோஸ்க்கு அந்த இந்துக்காரனுக்கு முஸ்லீம்லாம் மீட்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு எல்லைக்குள்ள ஒரு பவுண்டரி, ஒரு நெருக்கிய நேரோ சிந்தனை சொல்கிறாங்க, நேரோ மைண்டட் மேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அப்படிதான் இருந்தார். எது வரைக்கும் இந்த கொர்நேலியை அந்த வெளிச்சத்தை கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதை அவரும் அப்படிதான். அந்த பேதுரு கூட நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு சார்பானவர், எல்லாருக்குமானவர். அவருடைய அன்பு பொதுவானது, அவருடைய அன்பு எல்லையற்றது. யார் கொர்நேலியும், அவன் சாதாரண பிற இனத்தை சேர்ந்தவன். ஆனா கடவுள் சொல்றாரு, அவனுக்கும் தூய ஆவி நிரப்பப்படும் பொழிவதை நான் கண்ணால கண்டேன். அப்பதான் அடுத்த வார்த்தை சொல்றாரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது. அதுக்கு முன்னாடி கடவுள் ஆள் பார்த்து செயல்பட்டாரா? பேதுருடைய சிந்தனையை தவிடுபொடியாக்கியது பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாசகம். அவன் இன்னைக்கு என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு கூட பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அன்பு எல்லையற்றது. நீங்களும் நானும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறை, ஒரு பவுண்டரி அஃப்கோர்ஸ் இருக்கலாம் சில நேரங்களில், தப்பு இல்லை. ஆனால் அதுதான் அன்பு என்று சொல்லி இன்னைக்கு நிறைய காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
ஒரு அம்மா என்கிட்ட சொன்னான், நானே கூட என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்தா கிடச்சிருக்காரு. அவன் வேற ஜாதி தான், ரொம்ப வசதி இல்லை, ஏழை பையன், எங்களை வந்து அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறான். நானே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். நானே என் பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்தா கூட சான்ஸே இல்லை, கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா? அப்போ என்னுடைய பார்வை மஞ்சள் கண்ணாடி போட்டவனுக்கு அப்பதான் மஞ்சளா தெரியும் சொல்லுவான். பார்த்தீங்களா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி சொல்ற மாதிரி பல நேரம் நம்முடைய சிந்தனைகள். அப்பதான் எங்க அன்பு, கடவுளுடைய அன்பு எல்லாம் ஏற்றாது. ஆனால் ஏன் அன்பு அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாது என்று ஒரு வரையறைக்குள்ள வச்சுதான் இன்னைக்கு நிறைய. அப்போ இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படினோ அந்த கடவுளுடைய எல்லையற்ற அன்பை நம்ம எப்படி உணர்ந்து கொள்றோமோ அந்த மாதிரி நாம கூட இன்னைக்கு பவுண்டரிஸை வந்து உடைச்சிட்டு போகணும். ஏசு இந்த முதல் வாசகத்தில் தூய ஆவியார் கொர்நேலியு பிற இனத்தவர்களுக்கு ஆவியை பொழிகிறார். தூய ஆவி விழாவை கொண்டாட போறோம், சரியா? அப்போ கடவுள் எல்லோருக்குமானவர். இவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஊருக்காரங்க மட்டும்தான், மதுரை வாயில் இருக்க மட்டும்தான், பக்கத்தில் கோல்டன் ஜார் மக்கள் கிடையாது. நீ நானும் தான் பார்க்கணும். கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. கடவுளுடைய அன்பு வந்து நிபந்தனையற்றது. நம்ம கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது. இன்னைக்கு எப்படியான ஒரு உறவு முறை பசங்களா இருக்காங்க. நீ இப்போ கணவன் மனைவி இருக்கீங்க, பெட்ரோல் பிள்ளை இருக்கீங்க. நீ என்ன அன்பு செஞ்சா நான் உன்னை அன்பு செஞ்சுவேன். நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தா, நீ என்னுடைய எதிர்பார்ப்படி நடந்தா, நீ என் எதிர்பார்ப்பு நடந்தா நான் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் அன்பு செய்வேன். முதல் பகுதி நான் சொன்னேன், நீ என் அன்பு செஞ்சா தான் நான் அன்பு செய்வேன். இது மனிதனுடைய போக்கு. கடவுள் நீ என் அன்பு செய்யவே இல்லைங்க, நீ என்கிட்ட வரவே இல்லை, ஆனா அவர் நான் தேடி வந்து கொண்டே இருக்கிறார். நீ எதை எதிர்பார்ப்படி தான் இருக்கணும். என் எதிர்பார்ப்பா நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. சரிம்மா, செய்ய மாட்டேன். மனித அன்பு அப்படி நீங்க செய்யலைன்னா அவங்க சரியா அன்பு செய்ய மாட்டாங்க. ஆனா கடவுள் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நீ வாழலையே, நானும் நீங்க வாழல கடவுளுடைய எதிர்பார்ப்பு படி, ஆனாலும் கூட அவன் நம்மை வந்து ஓடி வந்து தேடி வந்து அன்பு செய்கிறான். அவன் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சாதான் நிபந்தனை வச்சு இதெல்லாம் நீ செய், இதையெல்லாம் நான் செய்வேன், இதையெல்லாம் நீ செய்யல, இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ என்னுடைய அன்புக்கு உகந்தவன் அல்ல என்று நிறைய பேர் பேசுறான். நீ லவ் பண்றவன் பேசுறான், அதை கல்யாணம் ஆனவன் பேசுறான். என்னத்தை பண்ணிட்டான் இந்த ஆள், அன்னதுக்கு லாக்கி இல்லை, வேஸ்ட். இந்த ஆள் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறான். இந்த வார்த்தை யூஸ் பண்ண அடிக்க தப்பான்னு சரி, நான் யூஸ் பண்ண மச்சம் குப்பை கொட்டுறேன்றான். என்னடா குப்பை கொட்டுறேன், வாழ்க்கை போறீங்க. அதனால ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டான். என்ன அன்பு செய்கிறாரு, நான் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு. ஒரு அம்மா செஞ்சு 25 வருஷம் கல்யாணம் பண்ணேங்க. நான் சொன்னது இல்லை, ஒரு அம்மா சொன்னாங்க 25 வருஷம் கல்யாணம் பண்ணுறேன், ஒரு நாள் ஒரு முளம் பூ கூட இந்த அதை வாங்கி கொடுத்தது இல்லை. அப்போ எந்த இதுக்கு இவரை அன்பு செய்யணும்? அப்புறம் இப்போ பொருள் மெட்டீரியல் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு ஆள் சொன்னேன், என் வீட்டுக்காரர் முதல்ல ரொம்ப அன்பு செஞ்சார், எனக்கு இப்போ சரியாக அன்பு செய்ய. அவர் அன்பில் நிறைய மாற்றங்கள் என்னால் பார்க்க முடியும். சொல்லுவீங்களே, கல்யாணம் ஆன புதுசில் கண்ணியே மணியே தங்கமே செல்லவே என்பார். இப்போல்லாம் செல்லலாம் கிடையாது. என்ன சொல்ல, என்ன வேற அப்படியா, போனவி அப்படின்னு நாய் மாதிரி குலைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏன்ட்டு இல்லை ஒரு நிகழ்ச்சி. அப்போ சொல்கிறாங்க, முதல் மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறார், ஏங்க வருஷம் வருஷம் என் மனைவிக்கு பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தரேன், அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், இதை விட என்ன நான் அவங்களை அன்பு செய்யணும்? அவங்க தான் எல்லாம் வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன், அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், அன்பு மெட்டீரியலா, பொருட்கள் சம்பந்தப்பட்டதா? பீயிங், இன்னைக்கு சொல்றான் பீயிங். அந்த அன்பு வெளிப்படுத்தணும், வார்த்தையில் அல்ல செயல்களில் உடன் இருப்பது அப்படின்னு சொல்றான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு 2ஆம் வாசகம் ரொம்ப அழகாக நான் வாசி கேட்டோம். இப்போ எப்படி கடவுள் பாருங்க, கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பு, ஆண்டவர் சொல்ல நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதல்ல, மாறாக அவர் நம் மீது கொண்டுள்ள அன்பு தன் மகனையே பாவங்களுக்கு கடுவாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தன்மை விளங்குகிறது அப்படின்னு பவுலடிகளார் சொல்றார். மிக அழகாக நாம யோவான் சொல்றார். இன்னைக்கு வாசி கேட்டோம். அப்ப இன்னைக்கு நாமளும் யோசிச்சு பாக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய அன்பு நிபந்தனையான அன்பு தான். இன்னைக்கு உலகம், இன்னைக்கு எல்லாம் லவ் பண்றவங்க, குடும்ப வாழ்றவங்க எல்லாம் நிபந்தனை, இதை செய், அதை செய்யறேன், இதை செய்யல, அதை செய்ய மாட்டேன், இப்படியான ஒரு விஷயங்கள், குறைகளை மட்டுமே மையப்படுத்தியவர்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று இன்னைக்கு நிறைய எத்தனை பேர் இன்னைக்கு பாசிட்டிவாக பேசுறீங்க. வீட்டில் பாருங்க, புருஷன் பொண்டாட்டிய, பிள்ளைங்களை, நண்பர்களை, உறவுகளை பாசிட்டிவாக பேச நல்லா பண்ணுறீங்க, அருமையாக இருக்கீங்க, ஃபோன் பண்ணீங்க, எங்கே ஏதாவது உதவி நான் மட்டும் ஃபோன் பண்ணுவீங்க, பார்த்தா கூட பார்க்காம போவீங்க,
அம்மா உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட வருவீங்க, உங்களுக்கு பற்றி தெரியாதா எனக்கு. இன்று இது பேச்சு அதிகமாக நான் கேட்கிறேன். பொதுவாக இன்னைக்கு அதான் உலகம் போயிட்டு இருக்கு. அப்பாங்களா இன்னைக்கு நம்முடைய இது எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. எதிர்பார்ப்பு அன்பு இல்லை. ஆண்டவரே சொல்றான், எதிர்பார்ப்பு அல்ல, நிபந்தனையற்ற விதத்துல நம்ம அன்பு செய்ததான் இன்னைக்கு 2ஆம் வாசகம் மிக அழகாய் சொல்வதை பார். 3வது அன்பு அப்படின்னா சுய கையளிப்பு. நான் இந்த வார்த்தை தியாகம் நிறைந்த அன்புன்னு சொல்லுவேன். தியாகம் நிறைந்த அன்பு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, தான் வாழ்கிறோமோ இல்லையோ தன் பிள்ளைகள் வாழணும், தன் குடும்பம் வாழும் அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் தங்களை கரைத்து கொள்கிறார். சிலர் இந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சுய கையளிப்புன்னு சொல்ல அழகான வார்த்தை. சுய கையளிப்பு, தன்னையே அழித்துக் கொள்வது, மெழுகுத்திரி போல தன்னை உருக்கி கொள்வது போல, இந்த மலர்களை போல தன்னை மலர் காய்ந்து அது கீழே விழுந்துருப்பாங்களே. ஆனால் எந்த விதமான சொல்லும் யாரும் பெருசாக அப்ரிஷியேட் பண்ண போது, அம்மா அப்பா எனக்கு இவ்வளோ பண்ணீங்க, என்னை இப்படிலாம் வளர்த்தீங்க, படிக்க வச்சிங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் பெற்றோர்களுடைய அன்பை, தியாக அன்பை உணர்ந்து கொள்வதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக தன் சீடருடைய கால்களை கழுவக்கூடிய அன்பு, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை நீங்கள் அச்செய்தி வாசி கேட்டோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பசங்க. அவை கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது நடந்த நிகழ்வு தான். அவை முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க, செம்மையாக செய்கிறாங்க, எத்தனை சவரம் நாங்கள் போடுறாங்க, கல்யாணம் பெரிய மண்டபம், நிறைய செலவு, சாப்பாடு வசதிகள்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசாக பண்ணல. அப்பாவுக்கு துரதிருஷ்டமாக அவள் செஞ்ச பிஸ்னஸ் கொஞ்சம் நலிவடைந்துச்சு, கையில் பணம் இல்லை, நிறைய கடன் தொல்லை. அவள் ஃபோன் பண்ணி பேசுகிற அப்பாட்ட, அப்பா என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களை எனக்கு நீங்கள் பாரபட்சமான ஒரு ஆள், பாரபட்சமாக அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும் போது மட்டும் அவ்வளோ நகை போட்டீங்க, அவ்வளோ பெரிய மண்டபத்தில் செலவு பண்ணி அவ்வளோ தடபடலாம் பண்ணீங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணும் போது ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு மண்டபம், அவ்வளோ நகை போடவே இல்லை. என் கல்யாணத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டீங்கப்பா, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம், உங்களை என்னால் அன்பு செய்ய முடியல, நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்று 2-3 தடவை ஃபோன் பண்ணி அப்பாக்கிட்ட அப்படி பேசிட்டான். அம்மா அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ அப்பாவை அப்படி பேசினா கேள்விப்பட்டேன், நீ கல்யாணம் பண்ணும் போதோ அப்பாவுக்கு பயங்கர நலிவு, வசதி இல்லை, தொழிலில் முன்னேற்றம் போச்சு. உங்கள் அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு கிட்னியை தானமாக கொடுத்து காசு கொடுத்து விற்றுட்டு தான் அந்த பைசா வச்சு தான் உனக்கு கல்யாணம் பண்ணார், ஆனால் உனக்கு அது தெரியாது என்று சொல்லி விட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பாட்ட பேசுனப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களோட அன்பை சரியாக நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு. இன்றைக்கி கடனை உடனே வாங்கி அது கல்யாணம் பண்ணு சொல்லுவாங்க. தன் பிள்ளைகளை அப்பா எல்லாம் 2 ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய பிள்ளைங்க நினச்சிப்பாங்க, அந்த பெரிய பையனுக்கு மட்டும் பெரிய ஸ்கூலில் சேர்த்தாங்க, என்ன இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சாரு, அந்த பொண்ணுக்கு நல்லா வாங்கி கொடுத்தாரு, எனக்கு வாங்கி தரல, அப்படிலாம் இல்லை. அது நம்முடைய பார்வை. நான் சொன்னேன், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, பிள்ளைகள் தான் சரி நினச்சி. ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு தற்கையளிப்பு. அவனை வேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார். அவன் நான் யோசிச்சு பாரு, இந்த 3 விதமான அன்பை பற்றி சொன்னேன் நான். முதல் அன்பு கடவுளுடைய அன்பு எல்லையற்றது, கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது, கடவுளுடைய அன்பு தற்கையளிப்பு அன்பு. இப்போ நம்ம எங்கே பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறார். எனக்கு நிறைய நேரங்களில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ பொதுவாகவே நிறைய பேர் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. 43 வயசு 40 வயசு. என்ன எதனால் செத்து போகிறாங்க? அப்போலோ சொல்லுங்கள், எதனால் சாப்பிட்றாங்க? என்னது? ஹார்ட் அட்டாக். ஓகே, அழகாக கவிஞன் சொல்கிறான், இதயம் இயங்க மறுக்கிற போது மனிதன் செத்து போகிறான். இதயம் இயங்க, இந்த உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்தம் ஓட்டம், பிளட் கிளாட் ஆயிடுச்சு, அங்கே நிறைய கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஆயிடுச்சு, அதனால் ஃபங்க்ஷனிங்கில் துடிப்பு குறைஞ்சிச்சுன்னா செத்து. அவன் சொல்கிறான், இதயம் இயங்க மறுக்கிற, அன்பு குறைகிற போதே மனிதன் இறந்து போகிறான். இன்னைக்கு சில பேர் அன்பே செய்யலைன்னா வச்சுங்களேன், நீங்களும் செத்து போன பிணங்கள் தான். இதயம் இயங்க மறுக்கிற போது மனிதன் இறந்து போகிறான். அன்பு குறைகிற போது, அன்பு செய்வது குறைகிற போது மனிதன் இறந்து போகிறான். நிறைய பேர் சொன்ன, நான் எவனையும் அன்பு செய்யலை, என்னை யார் அன்பு செய்ய, இன்னைக்கு தான் இந்த பாலிசி.
என்ன யாரும் அனுப்பி நானும் அனுப்பி செய்யல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சில பேர் அப்படி வாழ்றான் பாருங்களா. இவங்க எல்லாம் வந்து வாழும் நடைபினங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நாம் வாழ்வு பெற தன் வாழ்வை நமக்காக பலியாக்கி. அப்போ அவருடைய அன்பு எல்லையற்ற அன்பு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அவருடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பு, அது தற்கையளிப்பான அன்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன், சொல்லி இந்த மாதிரி முடிக்கிறேன். ஜார்ஜ் வாஷிங்டன், பீட்டர் மில்டன், இவங்க 2 பேரும் வந்து அமெரிக்காவில் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். அந்த ஊருக்காரன் சொல்ல, இப்போ நாங்கள் ஒன்றா படித்தோம் அந்த ஊரில் இருக்கும்போது அப்படி சொல்லுவீங்களே. படித்து முடிக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க நாட்டுடைய அதிபராக மாறி போகிறார். இந்த பீட்டர் மில்டன் என்பவர் ஒரு குருவாக மாறுகிறார். அங்கே அமெரிக்காவுக்கு எஃப்ரத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறை மாவட்டத்தில் ஒரு சிறிய பங்கில் பணியாற்றுகிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸில் இருக்கிறார். இங்கே வந்து நான் சொன்ன அந்த பீட்டர் மில்டன் என்பவர் ஒரு சிறிய பங்கில் பங்கு தந்தையாக இருக்கார். அவங்களுக்கு ஒரு தூரம் வந்து 70 கிலோமீட்டர் போகணும், சரியா. அப்போ அவர் இருந்த பங்கில் ஒருத்தன் இருக்கான், விட் மில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அந்த பங்கில் இந்த பங்கு சாமியார் பீட்டர் மில்லுக்கு ஒரே டார்ச்சர் கொடுத்தா. எல்லா பங்கும் இருப்பாங்களே, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதாவது தொல்லை பண்ணிட்டான். அந்த அமெரிக்காவில் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, இவரும் கூட கண்டுக்கல. இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன் வந்து சரி ஓகே விட்டுருவோம், இருப்பாங்க பல பேர் 10 பேர் இருப்பான், ஏதாவது குறை சொல்லுப்பா, அது மாதிரி கண்டுக்காமல் விட்டார். திடீர்னு பார்த்தா ஒரு தவறு செய்து விடுகிறான் அந்த வில்டன். அவனை வந்து கொலை கைதியாக தீர்ப்பெடுக்கிறார்கள். அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. வேற ஒரு தப்புன்ட்டான். இதை கேள்விப்படுகிறார் இந்த பீட்டர் மில்டன் அவர்கள். அவர் உடனே ஜார்ஜ் வாஷிங்டனை சந்திப்பதற்காக செல்கிறார். அந்த பழைய காலத்து நண்பர்கள், நம்ம பாலிய நண்பர்கள், காலேஜ் ஸ்கூலில் படிச்சு எப்படி இருக்க அப்படி மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த மில்டனை பார்த்துக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்ட்டார். அப்போ சொல்ற, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன விஷயம் சொல்லு. ஓ, உன் நண்பன் ஒருத்தன் அந்த பிரச்சனை மாட்டிருக்கானே, அவனுக்காக வந்திருக்கியா? அதை தவிர்த்து மற்ற எந்த விதனா கேள், நான் தரேன். அந்த விட்மேனுக்காக நீ வந்திருக்கியா? அவனை தவிர்த்து, அதை தவிர்த்து வேற எந்த உதவியா கேளு, நீ என்னுடைய நண்பன் என்பதற்காக நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். அப்போது இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன், அவன் என் நண்பன்லாம் கிடையாது. நல்லா கவனியும், கதை என்னுடைய முடிய போகுது. அவன் என் நண்பன்லாம் கிடையாது. நான் இருக்கிற பங்கில் அவன் ஒரு பங்கு உறுப்பினர். எனக்கு டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள், எனக்கு தொல்லை பண்ணுற ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு இப்போ கேள்விப்பட்டேன், அவன் தப்பு செஞ்சு அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து விதித்திருக்காங்க. நீங்கள் நினச்சா நீங்கள் ஒரு அதிபர், அவனுக்கு கருணை மண் பண்ணி கொஞ்சம் கருணை கண் கொண்டு அவனை வந்து தூக்கு தண்டனை பண்ணாமல் விடுதலை செய்யணும். அப்போ அவன் ஜார்ஜ் வாஷிங்டன் கேட்டாரான், அவன் உனக்கு பிரச்சனை பண்ணுறான்ற, அவனுக்கு போய் நீ பருதி பேசி 70 கிலோமீட்டர் என்னை பார்க்க வந்திருக்க, உனக்காக நீ எதுவும் கேட்கவே இல்லையே. ஓகே, உன்னுடைய அன்பை நான் பார்க்கிறேன், அதனால் நீ சொன்னதுக்காக நான் அவனை வந்து விடுதலை செய்கிறேன். நீ பார்த்துக்கலாம், இதுதான் தற்கையில். நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், அவன் வந்து டார்ச்சர் பண்ணுறவன். ஆனால் இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன் அவனுக்காக போய் பரிந்து பேசி கொலை குற்றத்துக்கு தூக்கு தண்டனை போக வேண்டிய ஒரு கைதியை கூட அந்த இடத்துல என்ன பண்ணுறார், அவனுக்கு உயிர் பிச்சை பெற்றுத்தர. இன்னைக்கு இது நம்முடைய வாழ்வு தான். அப்போ இந்த அன்பு நம்ம யோசிப்பா, இன்னைக்கு நம்முடைய அன்பு வெறும் வார்த்தைகளாக இல்லை. ஐ லவ் யூ சொன்னால் மட்டும் போதாது, வாங்கி பூவை மட்டும் கொடுத்தா போதாது. லவ்வர்ஸ் டேக்கு மட்டும் நல்லா ஜாலியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் குட் மார்னிங் ஒருத்தர் போட்டிருக்கான். ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஃபாதர் எனக்கு குட் மார்னிங்கே யாருமே போட மாட்டாங்க காலையில். இவர் ஏங்க அந்த குட் மார்னிங் போடுறது என்ன பெரிய விஷயம்? டெய்லி குட் மார்னிங் எழுந்தவனும் ஒருத்தர் சில பேருக்கு 10 எத்தனை பேர் குட் மார்னிங் போட்டிருக்கான்? இன்னைக்கு 10 பேர் போட்டிருக்கான். எனக்கு போடவே இல்லை. அந்த ஒரு வருத்தமாக இருக்குது நிறைய பேருக்கு. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? உறவுகள் தான் முக்கியம் இன்னைக்கு, அதை வேற ஒன்றும் இல்லை. இந்த குட் மார்னிங் என்பது நம்ம ஒருத்தர் நினச்சி பார்த்து குட் மார்னிங் போடுறோம், அவ்வளோதான். அது குட் மார்னிங் போடுறதால இல்லை, பட் அஃப்கோர்ஸ் ஒரு நினைவு காலையில் எழுந்தோடனே ஓகே நம்முடைய உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, நண்பர் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு குட் மார்னிங் போடுறது வந்து சந்தோஷம்தான். இல்லை அப்போது நீ அந்த உறவை நீ சம்பாதித்து கொள்ளவில்லை தான் எனக்கு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்முடைய அன்பு வசனம் அழகாய், வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையில், பேச்சில் அல்ல செயலில். அழகாக அகுஸ்தினா சொன்ன மாதிரி இன்னைக்கு முன்னுரை வாசாங்க. அன்பு கண்கள் கொண்டு அடுத்தவர்களுடைய உதவி செய்து, கைகள் அடுத்த உதவி செய்து, அந்த கண் கொண்டு பார்ப்பது, அவங்களை தேடி போவது என்பதெல்லாம் பற்றி இன்னைக்கு முன்னுரை வாசாங்க. அகுஸ்தினா சொல்கிற அன்பை பற்றி இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில் பல முறை இந்த அன்பை பற்றி கேள்விப்படும். வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் செயல்படுவர்களாக கடவுளுடைய எல்லையற்ற அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, தியாக அன்பை அனுபவிப்பவர்களால் மட்டும் நிச்சயமாய் அடுத்தவருடைய குறைகளோடு, அடுத்தவருடைய அவங்க இருக்கிற மாதிரியே
நம்மால் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். அப்படியான ஒரு அருளத்தை தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நாம் எழுந்திருந்து நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திருந்தவர் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வு இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புள்ளம் கொண்ட ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையில நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை நம்முடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இஸ்ரேல் பறையே எம் இறைவா திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். எம் தாய் திருச்சபையை ஆளும் தந்தையர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று ஆவியின் வரங்களை நிரம்ப பெற்று மக்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்த செல்ல வரம் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அரசர்களுக்கு எல்லாம் அரசரே, எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாருக்காகவும் மன்றாடுகிறோம். கல்லான இறுகி போன இதயம் கரைந்து இரக்கம் நிறைந்த இதயம் அவர்களுக்கு மலரவும், வன்முறைகள், தீண்டாமை, கொடுமைகள், கையூட்டுகள், லஞ்சங்களிலிருந்து காப்பாற்றும் நன்மையான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து மக்கள் வாழ்வு வளம் பெற ஆட்சி செய்திட வரம் தார வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இயற்கையின் வேந்தனே எம் இறைவா, உலக நாடுகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளில் ஏற்படும் போர் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், நிலநடுக்கம், கொந்தளிப்புகள், இயற்கை சீற்றங்கள், பூகம்பம், புயல் போன்ற பிரச்சனைகள் நீங்கி உலக நாடுகள் மக்களிடையே அமைதி, ஒற்றுமை, மனித மாண்பு, சகோதரத்துவம் மலர்ந்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே,
ஆண்டவரே எம் இறைவா, ஏழை எளிய மக்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், அவன் குரலுக்கு செவிசாய்த்தேன் என்ற இறைவா. ஏழை எளியவர் வாழ்வு வளம் பெறவும், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், அனாதைகள், திக்கற்றவர்களுக்கு நீரே நிலையான சொந்தமாக தந்தையாக இருந்து ஆசிர்வதித்து வழிநடத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வருகையின் வேந்தரே இறைவா, கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் என்று இறை வார்த்தைக்கு ஏற்ப புனித டோமினிக் சாவியா அன்பிய மக்களாகிய நாங்கள் உங்கள் வாழ்வு மனம் மாறிய வாழ்க்கை மலரவும், பாவத்தை விட்டு அகன்று கிறிஸ்துவின் ஒளியின் வாழவும் பொறுப்புள்ள பணியாளர்களாக விழிப்பாக இருந்து செயல்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக செபியுவோம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளை எல்லாம் கடைபிடிப்பீர்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவை அன்பு செய்யுங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவர். அவருடைய அன்பில் நாம் எப்போதும் நிலைத்திருக்க அழைப்பு கொடுக்கிறார். சிறப்பாக நாளைய தினம் இந்த 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய தேர்வு முடிவுகள் வர இருக்கிறது. பிள்ளைகள் கடினமாக உழைத்த பிள்ளைகள் அதனுடைய பலனை அறுக்க வேண்டும். வாழ்வில் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். இந்த கோடை வெயில் அவருடைய தாக்கம், நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், உடல்நலம் கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கருணை கொண்டு இந்த கோடை மழையை பொழிந்து இந்த பூமியை குளிரச் செய்ய வேண்டும் என்று என்றார். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் எமக்கு கண்டு செலுத்துகிறோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி எங்களை நாங்கள் இருப்பது போல அன்பு செய்பவர, நாங்களும் பிறரை அவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அவர் இருப்பது போல அன்பு செய்ய எங்களுக்கு வரம் அருள்கிறான். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும்
அன்புக்குரிய நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை திருவழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை நின்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளி எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமாக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனால் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
அருமையான நாளுக்காகும் நேரத்திற்காகும் இந்த மாதத்துடைய 5வது நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பவுலடிகளார் மிக அழகாக 1 கொரிந்தியர் 13 மிக அழகாய் சொல்கிறார், நான் மானிடரின் மொழிகளில் வானதூதர் மொழிகளில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போனானேன். நான் அனைத்தையும் வாரி வழங்கினாலும் என் உடலையும் என் உடமை எல்லாம் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லையே, அதனால் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கண்களை மூடுவோம். கடவுள் எத்தனையோ முறை நான் சொன்னது, அவர் அன்பு எல்லையற்றது, நிபந்தனையற்றது, தற்கையளிப்பு உள்ளது, தியாகம் நிறைந்த அன்பு. நான் எத்தனை முறை நாம் பாவங்கள் செய்து பலவீனங்களோடு வாழ்ந்தபோது, குற்றம் குறைகளோடு நாம் இருந்தபோது கூட அவர் நம்மை ஒதுக்கி விடவில்லை, மாறாக நம்மை தேடி வருகிறார், நம்மை அன்பு செய்கிறார். அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாலே சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அன்பு எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது. பரவல்கள் மிக அழகாய் சொல்கிறார், அன்பு பொறுமையுள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்தோம்னா நிறைய தியானிக்கலாம். நீங்கள் நிறைய பொறாமை, ஈகோ, இருமாப்பு, வைராக்கியம், வீராப்பு, நிறைய வாய்க்கொழுப்பு, நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுறோம் நன்மை செய்தோட தீமை தான் நிறைய செய்கிறோம். ஆனால் நம்ம சொல்லுவோம் அவங்க அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பல நேரங்களில் இதுதான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார், அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாதது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது. நிறைய சுயநலம் இன்னைக்கு மாட்டேன் எல்லாட்டுமே செல்ஃபிஷ். அவர் லவ் இஸ் வெரி செல்ஃபிஷ் லவ். சுயநலமான அன்பு, எனக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் இல்லை. அதுக்காக எரிச்சல், நிறைய கோபம், பள்ளிகிட்ட நம்ம குழந்தைங்க அன்பு செய்யணும் சொல்லி அவங்க மேலே நம்ம நிறைய எரிச்சல் பட்டு நிறைய காயப்படுத்துகிறோம் பிள்ளைங்களை. அது மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களும் மேலே எரிச்சல் படுறோம். வயதாகிடுச்சு, ஆல்ரெடி அவங்க நம்ம புரிஞ்சிக்கல, நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க என்பதற்காக தீங்கு நினைக்கிறோம். நிறைய நேரம் அவன் கெட்டு போகணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும், அவன் வாழக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும் அப்படிலாம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் அவன் வெளியே சொல்ல உள்ளுக்குள்ளே நிறைய நேரங்கள் நம்ம நினைச்சிருப்பது. அது என்ன அன்பு? அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, உண்மையில் மகிழ்வரும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா எவ்வளோ விஷயங்கள், நீங்கள் குழந்தையா பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் எவ்வளோ காயப்படுத்திருப்போம், எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறாங்க, அந்த வயதான பிற்பாடு பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதே இல்லை, அவங்கள துச்சமாக தூக்கி போட்டுறோம். அத்தனையும் அவர்கள் பொறுத்து கொள்கிறார்கள். காரணம், என் பையன் என் பொண்ணு அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் இந்த அன்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு, கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் அன்பாக இருக்கு, அவர் அன்பாக தான் இருக்கார். நான் மீண்டும் கடவுளுடைய அன்பை அனுபவித்தவர்களால் தான் மற்றவர்களை கூட அப்படி இருப்பது போல நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படி, எதிர்பார்ப்பு இல்லாமல் அவளை குறை நிறைகளோடு கூட நம்மால் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியும். நிறைய குடும்பங்களில் விரிசல்கள், சண்டைகள், திருமண வாழ்வு புளித்து போய்விடுகிறது. ஒரு வருஷத்தில் நிறைய நேரங்களில் பிரிந்து வாழ்கிற பெற்றோர்கள், சிங்கிள் பேரண்ட். இன்றைக்கி நிறைய நேரம் சிங்கிள் பேரண்ட் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக விஷயம் சொல்லுவான். நிறைய குழந்தைகள் பிஹேவியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு, சிறு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்காங்கே நிறைய விஷயம் இப்போ தொடங்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு சரியாக ஒழுங்காக படிக்கிறதில்லை, ரொம்ப கத்துறான், குதிக்கிறான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், ரொம்ப ஹைப்பராக இருக்கான் அப்படிலாம் சொல்லி நிறைய குழந்தைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் தான். நீங்கள் போகிற சண்டைகள், நீங்கள் போகிற விஷயங்கள், சின்னத்தில் அந்த அன்பு சரியான முறையில் பகிரப்படலை என்பதனால்தான் குழந்தைகளுக்குள்ள இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், உளவியல் ரீதியான பிரச்சனை இன்றைக்கி அதிகமாகும். நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், இன்றைக்கி அன்பு, கடவுள் அன்பு
நம்ம அப்படியே ஏற்றுக்கிறார். எத்தனை குறைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை முறை நம்ம தப்பு செஞ்சிட்டே இருக்கோம், ஆனாலும் கூட கடவுள் நம்மை தூக்கி எறியவில்லை. எனக்கு நீ வேணாம், நம்ம ஈஸியாக எனக்கு நீ வேணாம், நான் என்னை உறவை வச்சுக்க மாட்டேன், என்னை நான் பேச மாட்டேன், இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, உனக்கு எனக்கு வேணாப்பா, கட் பண்ணுப்பா, ஐயோப்பா அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படிலாம் கடவுள் இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கி நம்முடைய அன்பு உண்மையான அன்பு, தன்னலமற்ற அன்பு, பொறுமை உள்ள அன்பு, அடுத்தவரை புரிந்து கொள்கிற அன்பு, அடுத்தவரை ஏற்றிக்கொள்கிற அன்பு, எதிர்பார்க்காத அன்பு. எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த அன்பு இல்லை. நிறைய நேரங்களில் இழந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் அவை இன்றைக்கி நான் நினைக்கிறேன் கடவுளுடைய இருக்கும் அந்த வார்த்தைகள், ஒரு தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தான். அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். என் அன்பில் நிலைத்திருங்கள். கணவன் மனைவி குடும்பம் அன்பு உறவு தான், அதுதான் முக்கியம். மெட்டீரியல் பொருள் தான் இல்லை, அதை விட மாறாக அந்த உடன் இருப்பு தான். அன்பு மொழிகள், சிரிப்பது, கேர் பண்ணுறது. இன்றைக்கி கேரிங்கே இல்லை. அன்பான பேசுவது, அடுத்தவர் மீது அக்கறை கொள்வது, இந்த மாதிரி சின்ன பல விஷயங்களை நாம் செய்யும்போது தான் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியான அன்புறவிலே வளருவார்கள். அப்படி வளர்வதற்குரிய அருளை வேண்டுமோ என்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுபவர்களுக்காக, இப்படி ஜெபோதிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, ஏதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, நிறைய குடும்பங்களில் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு பணம் வசதி இருக்குது, ஆனால் அங்கே நிறைவான அன்பு இல்லாமல் போயிடுச்சு. வசதி வாய்ப்பு இல்லை, ஆனால் அன்பு நிறைய இருக்குது. ஆக நம்முடைய குடும்பங்கள் அன்பால் வழி நடத்தப்படணும் என்று மன்றாடும். ஒய்த்தடுவோம் என்ற எதிர்நோக்கூட தொழில்களும் சகோதர சகோதரி விருந்தோன் அனைவரையும் இரக்கத்துடன் நிறைவு கூறும் திருமகளில் ஏற்றுள்ள அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய எண்ணெய் அவருடைய கணவரான பொழுது யோசிப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியா, பொழுது திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவர்கள் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவிட நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் தன் ஒரே மகனாக இயேசுவின் உலகிற்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். கரங்கள் விரிப்போம், கண்களை மூடுவோம். அந்த தந்தையோடு கூட அன்பில் அவர் நிலைத்து ஒன்றித்திருந்தார். நாமும் கூட அந்த அன்பில் நிலைத்திருக்க இயேசு கற்பித்த ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு சேர், அமைதி உங்களுக்கு அழைக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண் நோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகல அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியா ஒத்துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழபடி தவறே இந்த பொழுதுமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரை உலகினுடைய பாவங்களை போக்குற இறைவனின் செம்மறி அன்பை உருவான கடவுள் நிபந்தனையற்ற எல்லையற்ற தியாக அன்பு நிறைந்த ஆண்டவர் அவருடைய அன்பிலே என்றும் நிலைத்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். சந்தோஷங்கள் என்னில்
அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை மைக்கேல் ராஜ், தாய் லூர்து மேரி இவளின் மகன் மரிய தாமஸ் என்பவருக்கும், பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வெங்கடாச்சலபுர பங்கைச் சேர்ந்த தந்தை சேசிரத்தினம், தாய் எலிசபெத் மேரி இவளின் மகள் மைக்கேல் தெரேசால் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அருள்ராஜ், தாய் பேபி பிரேமா இவளின் மகள் திவ்யா என்பவருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் உபரி பங்கைச் சேர்ந்த தந்தை விக்டர் ராஜ், தாய் அந்தோனி லதா இவளின் மகன் ஃபெலிக்ஸ் மாஸ்டர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 3வது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. அன்புக்குரிய இந்த பாஸ்கா காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறு, மே மாதம் வணக்க மாதம். நம்முடைய பங்கில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாலை 6 மணிக்கு அன்னை அலங்கரிக்கப்பட்ட அன்னையை நம்முடைய பிரசிடியங்கள் மிக அற்புதமான விதத்தில் ஜெபமாலை ஜெபித்து, பாடல்களை பாடி, பிரார்த்தனை ஜெபித்து அன்னை மரியாதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். கடைசியில் நற்கருணை ஆராதனையோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். 6 மணிக்கு துவங்கி 7 மணிக்கு நிறைவு பெறுகிறது. எனவே மாலை நடைபெறுகிற இந்த வணக்க மாதத்தில் அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நேற்றைய தினம் சனிக்கிழமை வரை நம்முடைய பங்கில் இந்த விடுமுறை விவிலிய பள்ளி BBS வகுப்புகளை நாம் துவங்கினோம். ஆல்மோஸ்ட் ஒரு 140 பிள்ளைகள் காலை 8:30 மணியிலிருந்து மதியம் ஒரு 12-12 மணி வரையும் நடைபெற்ற இந்த விவிலிய விடுமுறை பள்ளியிலே கலந்து கொண்டார்கள். ரொம்ப அழகாக இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு ரொம்ப அழகாக இருந்த காரணம், நிறைய குட்டீஸ் நான் சொல்லி வந்து LKG, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களே ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. பெரிய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆசிரியர்கள், பன்னார்வ தொண்டர்கள் மிக அற்புதமான விதத்தில் நிறைய பாடல்கள், நிறைய கதைகள் என்று பிள்ளைகளுக்கு வகுப்புகள் என்று சொல்லி அந்த ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் என் பையன் பேரன் போவே மாட்டேன்றான், இந்த BBSலேயே இருக்கணும்னு சொல்கிறான், வெயிலாக இருக்குது வீட்டுக்கு வேணா சொன்னால போகாமல் இந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக பங்கேற்றார்கள். காரணம் யாருன்னா நிச்சயமாக ஆசிரியர்கள், நிறைய தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உள்ளங்கள்லாம் உதவி செய்ய சொன்ன நிறைய பேர் உதவி செய்தார்கள். அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் உணவளித்து மகிழ்ந்தோம். நேற்று தினம் வந்து பிள்ளைகளுடைய கலை நிகழ்வு வந்தது, அவர்களுக்கு பரிசளித்தோம். நேற்று பிரியாணி எல்லாம் கொண்டு நேற்று பிள்ளைகள் மாலையில் ஒரு கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆகிய உதவி செய்து நம்முடைய ரொம்ப ஆர்வத்தோடு, வெயில் அவ்வளோ இருந்தது, பட் இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நம்முடைய சமையல் ஆலய பணியாளர்கள் மற்றும் நிறைய நல்ல உள்ளங்கள், உபகாரிகள் பண உதவி கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு அற்புதமான இந்த 5 நாட்கள் போனதே தெரியல, அவ்வளவு அருமையாக இருந்து அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நல்ல ஜோரா கைத்தட்டலாம் நினைக்கிறேன். அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த கல்வி உதவித்தொகை பற்றி நான் கடந்த வாரம் அறிவித்தேன். சில பேர் இப்பவே இதை லெட்டர் கொடுக்க அமைச்சிங்க. 5 பேர் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அன்பிய பொறுப்பாளருக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஒரு வார்த்தை அன்பிய பொறுப்பாளர் சொல்லிடுங்க. நான் சொன்ன டிசர்விங், நான் சொன்ன ரொம்ப முடியாதவங்களுக்கு நம்ம அதிகமாக உதவி செய்ய, எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதான் நம்முடைய கடமை. அதற்கு ஒரு குழு இருக்குது, அந்த குழு வந்து அதை நிர்ணயிப்பாங்க எவ்வளோ உதவித்தொகை என்று. அவை சில அன்பிய பொறுப்பாளர் எனக்கு தெரியாமல் அவங்க நேராக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதல்ல, அன்பிய பொறுப்பாளர் ஒரு வாதம் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த அன்பியத்தை சேர்ந்தவர் எங்கள் இந்த மாதிரி என் பிள்ளை படிக்கிறான், என்னுடைய வருமானம் கம்மியாக இருக்குது அல்லது உதவி வேண்டும் என்று நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி, விண்ணப்பம் எழுதி என்னிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 வாரங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முடிகிற முன்னாடி நம்ம அதற்கான உதவிகளை செய்ய எளிதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், மிக விரைவாக இதற்கான முயற்சி இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிறு வழிபாடு மிக அற்புதமாக சிறப்பித்த நம்முடைய டொமினிக் சாவி அன்பித்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழா வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி 15, 16, 14, 15, 16 நற்கருணை பெருவிழா, தேர் திருவிழா, அசன விழா என்று நாம் திட்டமிட்டிருக்கோம். அதற்கான ஏற்பாடுகளை நம்ம வந்து செய்ய தொடங்கிட்டோம். கடந்த பங்கு பெறை மற்றும் அன்பிய கூட்டத்தை பற்றி கலந்து பேசியிருக்கிறோம். எனவே பங்கு திருவிழா, நம்முடைய அந்தோனியா திருவிழா என்று தெரியும். இந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேருமே இங்கே வந்து ஒரு கோலாகலமாக ஒரு குடும்ப உணர்வோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுவதை வழக்கமாக்கி கொண்டு இருக்கிறோம். 34வது இந்த ஆண்டு விழாவை நாம் இன்னும் சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்கள் அனைவருமாக இணைந்து தான் இந்த திருவிழாவை நாம் சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஒரு குடும்பத்திற்கு 500 ரூபாய் என்று வரி விதித்திருக்கிறோம். அதற்குரிய வரி புத்தகம் இருக்குது. நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் நம்முடைய உதவி பகுதியில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் அசனம் தெரியும் உங்களுக்கு, இந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அநேகர் பல இடங்களில் வந்து இந்த உணவை நம்ம வந்து நம்முடைய அந்தோனியா விருந்திலே பங்கேற்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இது நமது விழா,
நமது குடும்ப விழா. நாம் அனைவருமே இந்த விழாவில் அந்தோனியாவிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற விழா. எனவே இந்த விழாவிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பல குழுக்களை பிரித்திருக்கிறோம். அன்பியங்களே சொல்லுவாங்க, வழிபாடுகளுக்கு என்று தயாரிப்பதற்கான தயாரிப்பு இறங்கியிருக்கிறது. நோட்டீஸ் ரெடி ஆகி கொண்டிருக்கு. அடுத்த வாரக்குள்ள நோட்டீஸ் ரெடி ஆகிடும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் இதற்கான வேலையிலே துரிதமாக இறங்குமாறு கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நிறைய விஷயம் இருக்கு. கொடி, மேளம், தார், தேர், பட்டாசு, கட் அவுட்டு, பூக்கள் என்று பல நல்ல உள்ளங்கள் இந்த திருவிழாவை தாராள உடத்தோடு நீங்கள் உதவி செய்ய இருக்கிறீர்கள். எனவே நாம் மீண்டும் நாம் அனைவருமாக இணைந்து வருகிற நம்முடைய பங்கின் திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் தாராள உடத்தையும் காட்டுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், இந்த புதுநன்மை வகுப்புகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெறவில்லை. பிபிஎஸ் வகுப்புகளை முன்னிட்டு நாளை முதல் இந்த வகுப்புகள் துவங்கும். மொத்தம் 34 பிள்ளைகள் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நாளை மாலை 5 நினைக்கிறேன் 6:30 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாமல் இந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வையுங்கள். ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிள்ளைகளுக்கான புதுநன்மை விழாவானது நடைபெறும். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நாளைய தினம் இந்த +2 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வர இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து லோயலா கல்லூரியில், செல்லா மேரேஜ் கல்லூரியில் படிக்கணும் அப்படி ஆசை. நான் பல முறை சொல்கிறது தான், நிறைய கல்லூரி இருக்குது. நம்ம கல்லூரி தான் இருந்தாலும் அதே பிகாம், அதே இன்ஜினியரிங் படிப்பதை விட்டு அப்படியே பரவி கிடக்கிறது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கான சரியான தேர்வு சரியில்லை. அதனால தான் நிறைய பிகாம் மட்டும் படிக்கணும், இன்ஜினியர் மட்டும் படிக்கணும், படிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து அப்படி இல்லாமல் நிறைய படிப்பீங்க. பக்கத்தில் பார்த்தா சிகா கீழ்பாக்கில் ஒரு டிசைன் நிறைய அதில் படித்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் டிசைனிங்லாம் பண்ணுறாங்க. நிறைய டிசைன் அதில் கற்றுத்தர ஆண்களுக்கான ஒரு வகுப்பு பெரிய பல ஆண்டுகளாக இருக்குது, 100 ஆண்டுகளாக இருக்கிறது. அதோடு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சலீஸ் வெளியில் நோட்டீஸ் போட்டு அங்கேயே ஒரு காலேஜ் இருக்குது, டான் போஸ்கோ காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறது. அப்புறம் அந்த இந்த பக்கம் போன பாலிடெக்னிக் இருக்கிறது, மின்ட்டு பக்கத்தில் மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்கள் அது போகிறதே இல்லை. நமக்கு தேவை ஒரு பிகாம் படிச்சுட்டு முடிச்சிடணும், அவ்வளோதான். அல்லது இன்ஜினியர் முடிச்சுட்டு முடிச்சு அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தை லோயலா கல்லூரியில் பேசினாங்க, போர்ட்டல் என்பது இப்போ எல்லாமே ஆன்லைன். நாளைக்கு வந்து ரிசல்ட் முடிஞ்சுன்னு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும். அதில் எல்லாம் கேட்பாங்க. அதில் நீங்கள் பிள்ளைகள் சேர பிள்ளைகள் அதுக்குரிய விஷயங்கள் அப்டேட் பண்ணுங்கள். பேப்டிசம் சர்டிஃபிகேட், ஞானசான சர்டிஃபிகேட், பங்கு தந்தை கடிதம் கேட்பாங்க நினைக்கிறேன். அதை மொத்தம் அப்லோட் பண்ணுங்கள். மற்ற அனைத்துமே சிஸ்டம். நேராலாம் போய் ரெக்கமெண்டேஷனாக கிடையாது. மார்க் இருந்தால் நீங்கள் கேட்குற அந்த தகுதி இருந்தால் உங்களுக்கான சீட்டு உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு தான் ஃபாதர் சொல்கிறார். நீங்களாம் வந்து ஃபாதரை கூட்டு போயிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்போம். மீண்டுமாக அந்தந்த வகுப்பு கிடைக்கணும். இன்னும் ஒரு 3-4 ஆப்ஷன் வச்சுங்க. ஒரே ஆப்ஷன் தான் லோயலா கல்லூரி மட்டும்தான் இல்லை, பல கல்லூரி இருக்கிறது. செல்லா மேரேஜ் மட்டும்தான் இல்லை, நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், வருகின்ற செவ்வாய்க்கிழமை, மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பாதுகாப்பு அந்தோனியாருடைய விழா. அன்று காலை 6:30 மணிக்கு திருப்படியும் 11 மணிக்கு சிறப்பு திரும்ப நற்கருணை ஆசீர்வாதமும் நேர்ச்சியோடும் வழங்கப்படும். அவ்வாறு அன்று மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்புடைய அலங்கரிக்கப்பட்ட தேர்வமையும் சிறப்பு திருப்படியும் குணமளிக்கும் வழிபாடு நேர்ச்சியோடும் வழங்கப்படும். இந்த மாதம் நம்ம மத்தியிலே அருள் தந்தை ரீகன் அவர்கள், தந்தை அவர்கள் பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துக்களின் பேராசிரியர், அவர் நம்ம மத்தியிலே வருகை தர இருக்கிறார்கள். எனவே இந்த வழிபாடுகளை அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டை அருளப்பர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். அன்பாதபடி கடந்த 1 ஆண்டாக நம்மத்திலே நமக்காக பணியாற்றுவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள்பணி ஜெயசுராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் மாற்றலாகி மதுரையில் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர் என்ற பங்கில உதவி பங்கு தந்தையாக செல்ல இருக்கிறார்கள். எனவே அவர் செய்த பணிகள் உங்களுக்கு தெரியும். அடுத்த வாரம் 2வது திருப்படியை தந்தை நிறைவேற்றுவாங்க. தந்தைக்கான ஃபேர்வெல் பிரிவு உபச்சார விழா நடைபெறும். உங்களுடைய தாராள உள்ளத்தை அன்பியங்கள் வாயிலாக, தனிப்பட்ட வாயிலாக நீங்கள் காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற புதிய அருள் தந்தை அடுத்தவர் அவரு வந்துடுறாரு சனிக்கிழமை. ஆகிய அவருக்கு வரவேற்பு விழாவும் நடைபெறும். புனித டோம்னிக் சாவியோவின் பொன்மொழிகள். உடல் நலம் குறைவாக இருந்த சாவியோ கூறியதாவது: எனது செயல், என்னால் மிக பெரும் காரியங்களை செய்ய முடியாது, இருப்பினும் அனைத்தையும் செய்ய விரும்புகிறேன். புனிதராக வழி. புனிதராக ஆசையும் லட்சியமும் உங்களிடம் இருந்தால் அன்னை மரியிடம் சொல்லுங்கள், அவரால் உங்களை புனிதராக்க முடியும். பொக்கிஷம். திருச்சபையின் மாபெரும் பொக்கிஷமான ஒப்புரவு அருட்சாதனையும் திவ்ய நற்கரணையும் இடைவிடாமல் பயன்படுத்துங்கள். உங்கள் ஆன்மீக வாழ்வில் செல்வந்தராய் இருப்பீர்கள். ஆன்மா. உங்கள் வாழ்நாளில் ஒரு ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு வந்தால் உங்கள் ஆன்மா இறைவனை அடைவது நிச்சயம். பாவம். அன்னையே, மரியே, தாயே,
எனது இதயத்தை உம் இல்லமாக்கி அருளும். காரணம், பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று கருதுகிறேன். புனிதராக மாறுவதற்கு 4 வழிகள். ஒவ்வொரு நாளும் ஒப்புரவு செய்து திருப்பலியில் பங்கேற்பேன். புனித நாட்களை பரிசுத்தமாக அனுசரிப்பேன். இயேசுவையும் மரியாவையும் எனது நண்பனாக கொள்வேன். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பதை என் வாழ்வில் லட்சியமாக்கிக் கொள்வேன். டோம்னிக் சாவியாவே எங்களுக்காக வேண்டிக் கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகள் எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி.
மரியே வாழ்க. மரியே வாழ்க.